சார் இப்போ முழுவதுமாக ஏறி இருக்கீங்க, சிரமத்துக்கு மத்தியில் ஏறி இருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி பராமரிப்பு இருப்பு, என்ன அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறீங்க சார்? இப்போ இந்த படியெல்லாம் முன்னாடி ஒரு சைடு படி புதுசாக போட்டிருக்காங்க. கோயில் பக்கத்துலேருந்து ஏறி வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கோயில் கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக இருக்குது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த கோயிலுடைய புனரமைப்பாளர் என்று நாங்கள் உங்கள் வாயிலாக நாங்கள் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே மச்சமுனி தீர்த்தம் இருக்குது. 18 சித்தர்களையும் மச்சமுனி ஒரு சித்தர் இங்கே இருப்பதாக ஒரு ஐதீகம். அதுக்கு போகக்கூடிய பாலம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பாலத்தையும் அவர்கள் புதுப்பிச்சு இந்த மேலிருந்து குப்பைகளெல்லாம் அந்த தீர்த்தத்தில் போடுறாங்க. அந்த குப்பையிலும் போடாத வண்ணம் ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதே மாதிரி சார், இங்கே மலை மேலே 100க்கும் மேற்பட்ட குரங்குகளும் இருக்கிறது. அதுக்கு உணவு இல்லாமல் நீங்கள் வரும்போதே பார்க்க முடியுது. வரவங்கள்ட்டெல்லாம் பறிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இந்து அறநிலையத்துறை கீழே தான் இருக்குது இந்த கட்டுப்பாட்டில். ஸோ அதுக்கான தண்ணீர், உணவு அந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும்னு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய குரங்கு இனங்களுக்கு அது வனத்துறையை சார்ந்ததாக இருந்தாலும் கூட இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கலந்து பேசி இங்கு வாழ்கின்ற மிருகங்களுக்கு தண்ணீர் வசதியும் உணவு வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தமானது காசி தீர்த்தத்துக்கு சமமானது அப்படி சொல்றாங்க. இங்கே நக்கீரன் சிறைப்பிடிக்கப்பட்டு முருகரால் விடுதலை செய்யப்பட்டு பாடல் பாடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம், இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமானது தன் மீது தெளித்து கொண்டால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஐதீகம். இங்கே மேலே வர்றதுக்கான எந்த வசதியும் இல்லை. கீழே முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, பல கோடி வருமானம் வருது. மேலே வர்ற பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். மேலே நடந்து வர்றதுக்கான வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை. இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில் போய் அங்கெல்லாம் நின்று ரொம்ப இதாக இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் பக்தர் சொன்னதுக்கு, திருப்பதியில் போய் மணிக்கணக்கில் நிற்பீங்க, இங்கே உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, சௌரியமாக உட்காந்துலாம், கழிப்பட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கு வேண்டிய சௌரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே எது இல்லாத வசதி இல்லாத இந்த அறநிலையத்துறை அமைச்சர் தேவையான நாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா இங்கே இந்து முன்னணியானது மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கும். இந்த மேலே இந்த மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் அதை கண்டித்து வருகின்ற மிகப்பெரிய போராட்டம். சார், இங்கே குரங்குகள்லாம் இருக்குது, அதுக்கான ஒரு உணவு தேவைகள் வரக்கூடியவங்கள்ட்ட பருங்குற நிலைமை இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே குரங்குகள் நிறைய இருக்குது. அது இந்த குரங்களை பார்த்தா எல்லாமே வத்தி போய் இருக்கின்றது. அதுக்கான வசதிகள், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த வனத்துறை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு உணவு அளிக்கிற மாதிரியும் தண்ணி, ஏன்னா இங்கே தண்ணி இல்லை. அது அந்த தீர்த்தத்தில் போய் எல்லாம் இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கான சௌகரியங்கள் இந்த வனத்துறை பண்ணணும். அதுக்கு இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்து முன்சாரில் கேட்டுக்கொள்கின்றோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, சிவனே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. சிவாய நமக நமச்சிவாய, 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 நமச்சிவாய நமக சிவாய நமக நமசிவாய.